ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மலபார் பேலஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கிராப் ரசம். ஓகே, ஓகே நம்ம இப்போ நண்டு ரசத்துக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம். இது வந்து 2 ஸ்டெப்பாக பண்ண போகிறோம். இது வந்து சிம்பிளாக தான், பட் வந்து 2 ஸ்டெப்பு. அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே நம்ம கைப்போக்கமாக பண்ண போகிறோம். அப்படிங்கிறனால அந்த மசாலா என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. ஓகே, நண்டு ரசத்துக்கு தேவையான நண்டு இங்கே ஆல்ரெடி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, சின்ன வெங்காயம், நாட்டு சின்ன வெங்காயம், அப்புறம் பூண்டு, இஞ்சி, மிளகு, சீரகம், மல்லி, காஞ்ச மிளகா. இப்போது இந்த இஞ்சி பூண்டு எல்லாமே இங்கே எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து ரசத்துக்கு இடித்து எடுக்க போகிறோம். ஓகேவா? பூண்டு போட்டிருக்கேன், அப்புறம் சின்ன வெங்காயம். நண்டு ரசத்துக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் மெயின், அதனால் சின்ன வெங்காயம், அப்புறம் இஞ்சி. இந்த 3ஐயும் போட்டு முதல்ல லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுக்கணும். நல்லா இடித்து எடுத்தாச்சு. இஞ்சி பூண்டு நம்ம சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா இடித்து எடுத்துட்டோம். அதை அப்படியே நம்ம மாற்றி வைக்கிறோம். ஓகேவா? அப்புறம் இப்போது நம்ம இந்த மிளகு, ஜீரகம், மல்லி, இந்த காஞ்ச மிளகாய் 4ஐயும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இடிக்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். மிளகு போட்டிருக்கேன், அப்புறம் ஜீரகம் போட்டேன், சின்ன ஜீரகம், அதுக்கப்புறம் முழு மல்லி, காஞ்ச மிளகாய் 2. ரொம்ப ப்ரௌனாக கண்டான், லைட்டாக அது லைட்டாக அதோட அந்த மனம் வர வரைக்கும் அப்படியே லைட்டாக ஸ்லோ ஃபயரில் வைங்க. ஃப்ளேம் வந்து கம்மியாக வைங்க, அப்படி இல்லைனா ஜீரகம் மல்லிலாம் கரைஞ்சிரும். லைட்டாக வெடிக்குது, அந்த ஃப்ளேவர் அப்படியே மனம் வருது பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு. இதையும் நம்ம அதில் போட்டு இடிக்கிற போகிறோம். இப்போ நம்ம அதை வந்து உரலில் மாற்ற போகிறோம். உரலில் மாற்றி இதையும் க்ரஷ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நண்டு ரசத்துக்கு தேவையான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம ரெடி பண்ணிட்டோம். மசாலா எல்லாமே அந்த இஞ்சி பூண்டு எல்லாமே இடித்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதேமாதிரி மசாலாவும் நம்ம இடித்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம செகண்ட் ஸ்டெப்பு, அது எப்படி குக் பண்ணி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேவா? பேன் சூடாகிட்டு இருக்கு, கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுக்கலாம். ஓகே, எண்ணெய் போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம கடுகு, அந்த ஜீரகம் அதெல்லாம் தாளிக்கிறதில்ல. ஆல்ரெடி நம்ம 2 மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதான் மெயின் இன்க்ரீடியன்ஸ் நண்டு ரசத்துக்கு. நல்லா சூப்பரான நண்டு ரசம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஓகேவா? பேன் சூடாகிடுச்சு, ஆயில் நல்லா சூடாகுது. ஓகே, ஆயில் சூடாகிடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணக்கூடியது இந்த இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா அதை சோட் பண்ணிக்கிடுங்க, அந்த பச்சை வாடை போகணும். இப்போ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிதமான தீயில வச்சு வதக்கிக்கிட்டு இருக்கோம். அப்பப்போ நல்லா கிண்டி விட்டு விடுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இஞ்சி பூண்டு போட்டுருக்கிறதுனால பேனில் பிடிக்கும். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாடெல்லாம் நல்லா போனதுக்கப்புறம் அடுத்த இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம். நண்டு ரசத்துக்கு மெயினான இது இந்த இஞ்சி பூண்டு நல்லா மணமாக சூப்பராக இருக்கும். நம்ம வில்லேஜ் இதிலலாம் பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் கிராமத்தில் சமைக்கிறதெல்லாம் நம்ம இஞ்சி பூண்டுலாம் போட்டு தான் சமைப்பாங்க. அது வந்து உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது. இஞ்சி பூண்டு நல்லா இதாகிடுச்சு. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிடுங்க. 2-3 கொத்தமல்லி தழை இதெல்லாம் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணோன்னா அந்த ஃப்ளேவர் கொஞ்சம், அந்த கருவேப்பிலை அந்த மல்லித்தலை ஃப்ளேவர் கொஞ்சம் தூக்கலாக கொடுக்கும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்க இந்த மசாலா, நம்ம ஆல்ரெடி இடித்து வச்சுருக்கோம். இந்த மசாலா பாருங்கள், சீரகம், மிளகு, மல்லி, வரமிளகாய் போட்டு இடித்து வச்ச அந்த மசாலாவையும் நம்ம ஆட் பண்ணுறோம். நம்ம இதுக்கு ரசப்பொடி அதெல்லாம் ஆட் பண்ணுறது கிடையாது, நம்மளே ரெடி பண்ணுற மசாலா தான். அப்புறம் சில்லி பவுடர் கொஞ்சம், மல்லிப்பொடி கொஞ்சோண்டு, மஞ்சள் பொடி. நல்லா அந்த பச்சை வாடை, மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் லைட்டாக ஸ்லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு
நல்லா வதக்கி விடுங்க. இது வந்து கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விருந்துனாலே இந்த ரசம் இல்லாத விருந்தே இருக்காது. ஆனால் அந்த நண்டு ரசம் அவ்வளோ ஃபேமஸ்ஸு. ஓகே, மசாலா நல்லா பச்சை வாடெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு மனம் வருது. இப்போ அந்த இஞ்சி பூண்டு அந்த ஜீரகம் மிளகு எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல மனம் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அங்கே புளி கரைச்சி வச்சுருக்கோம், அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னாக்கா நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிட்டோம். புளி தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக நண்டை ஆட் பண்ணுறோம். ஏன்னா வந்து லாஸ்ட்டில் நண்டை ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த நண்டோட ஃப்ளேவரு அதெல்லாம் ரசத்தில் நல்லா இறங்காது. அதனால் நம்ம நண்டை இந்த கொதித்து இது பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம நண்டை ஆட் பண்ணிடணும். ஓகேவா, நண்டை ஆட் பண்ணியாச்சு. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி கொஞ்சம் பத்தலைன்னு வைங்க, ரெண்டாவது கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடுங்க. நண்டு நம்மளுக்கு வேகணும், அந்த அளவுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுங்க. ஓகே, நம்ம இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறோம். அந்த நண்டு வேகிறதுக்காக மட்டும்தான், கொஞ்சம் தான். ஏன்னா ஆல்ரெடி நம்ம புளிக்கரைசலில் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஓவர் தண்ணி ஆயிடுச்சுன்னா அப்புறம் நண்டோட டேஸ்ட் வராது. அவ்வளோதான், சிம்பிளான ரசம் ரெடி ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நண்டு ரசம் அப்படி தான் இருக்கும். அப்புறம் நல்லா ஃபுல் ஃபயர் வைங்க. நல்லா ஃபயர் வச்சுட்டு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து இந்த நண்டில் இருக்க ஃப்ளேவர் எல்லாமே ரசத்தில் இறங்கணும். அதனால் நல்லா கொதிக்க விடுங்க நண்டு ரசம். மேக்ஸிமம் நம்ம நார்மலாக பிளாக் பெப்பர் ரசம், அந்த மிளகு ரசம், பூண்டு ரசம்லாம் பண்ணும்போது ரசம் வந்து கொதிக்கக்கூடாதும்பாங்க. கொதிக்கவும் கூடாது தான், ஆனால் அது வந்து நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. ஆனால் இந்த நண்டு ரசம் வந்து நல்லா கொதித்து அந்த நண்டோட ஃப்ளேவர் எல்லாமே ரசத்தில் இறங்கணும். அதனால் நண்டு ரசம் நல்லா கொதிக்க விடணும். இப்போ ரசம் நல்லா கொதித்து வருது. ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நண்டு ரசம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நல்லா கொதித்து வருது பாருங்கள். நண்டோட ஃப்ளேவர் அப்படியே இதாகுது. இப்போ நண்டு லைட்டாக கொதித்து வரும்போது நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டு விடுங்க. அப்போ தான் அந்த நண்டில் உப்பு நல்லா பிடிக்கும். நம்ம ரசம் சாப்பிடும்போதும் அந்த நண்டு சாப்பிடும்போதும் அந்த உப்பு நண்டில் நல்லா இறங்கியிருக்கும். அதுக்காக தான் இந்த டைம் உப்பு ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நண்டு இன்னும் நல்லா ஃபுல்லாக வேகவே இல்லை, அதுக்குள்ளே அந்த நண்டோட மனம் நல்லா அருமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கொரோனா டைம்லாம் ரசம் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. மிளகு, இஞ்சி, பூண்டு எல்லாம் உடம்புக்கு அவ்வளோ சத்தான ஒரு ரசம் இது. அதனால் அதில் நண்டும் கூட சேரும்போது இன்னும் ஒரு ஆரோக்கியமான ஒரு இதாக மாறும். அப்படினால கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க உணவே மருந்து அப்படின்ட்டு. அப்படிங்கிறனால நம்ம சாப்பாட்டிலே நமக்கு தேவையான சத்தை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த கொரோனா டைம்லாம் கண்டிப்பாக வீட்டில் வாரத்தில் ஒரு டைம் கண்டிப்பாக வீட்டில் நண்டு ரசம் வச்சு ஃபேமிலியோடு இருந்து சாப்பிட்டு பாருங்கள். ஆல்மோஸ்ட் நண்டு ரசம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா அழகான ஒரு மணமாக இருக்குது. கடைசியாக நம்ம ஆட் பண்ணக்கூடியது கொஞ்சோண்டு மல்லி இலை, அப்புறம் கொஞ்சம் தக்காளிலாம் முதலே ஆட் பண்ணால் ரொம்ப புளிப்பு இதாயிரும். அதனால தான் நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம புளி கரைசல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா அருமையான நண்டு ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே. வா, அருமையான மனம் அப்படியே நாக்கு ஊறுது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு சொல்ல முடியலை, நாக்கு ஊறிட்டுருக்கு. ஸோ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இனி ஃபயர் ஆஃப் பண்ணிவிட்டு அதை பவுலில் மாற்றி சர்வ் பண்ணலாம். நண்டுலாம் நல்லா வெந்து நல்லா அருமையான மனம் வருது பாருங்கள். நம்ம இது ஒரு நண்டு தான் போட்டிருக்கோம், பெரிய நண்டு. கார்னிஷ் வந்து கொஞ்சம் அப்படியே மல்லி இலை. அருமையான நண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
சுவையான நம்ம நண்டு ரசம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மலபார் பேலஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம். உங்கள்